ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை, நீங்க கிச்சனுக்கு வந்தீங்க? நீங்க என்ன வேணும்னு சொன்னா நான் செய்ய மாட்டேனா? உனக்கு தான் உடம்பு சரியில்லையேம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. அதான் யாழினி வந்துட்டால, அவ எல்லா வேலையும் செய்வா. அத்தை, நேத்து ரொம்ப முடியல. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. காலையில எந்திரிச்சு கோலம் போட்டுட்டேன். பூஜை ரூம்ல விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். ஐயோ, காலையில டிஃபன், மதியம் சாப்பாடு எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன். நேத்தே பாவம் புனிதானி தான் எல்லா வேலையும் செஞ்சாங்களாம். அவங்க மாசமா வேற இருக்காங்க. அவங்க இத்தனை பேருக்கு செய்யும் போது நான் படுத்திருந்தா நல்லாவா இருக்கும்? அப்படி நான் படுத்திருந்தா எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம். சாரி அத்தை, நேத்து வீட்டுல நடந்த சண்டைக்கெல்லாம் நான் காரணமாயிட்டேன். அமுதா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ எதுக்கு என்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இப்பதான் உடம்பு கொஞ்சம் நல்லா தேறி வருது. நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காத, சரியா? யாழினி வந்துட்டால, அவ உனக்கு ஒத்தாசையா இருப்பா, சரியா? உடம்பு பாத்துக்கடா கண்ணு, பாத்துக்க. சரிங்க. ஹலோ யாழினி, இங்க பாரு. ஏய் யாழினி, என்ன? ஐயோ எப்பா, உலக மகா நடிப்படா சாமி. எங்க கத்துக்கிட்ட அமுதா அப்படி பேச? இந்த அத்தை நடந்ததே மறந்துட்டு போறாங்க. இனிமே எல்லாமே இப்படிதான். அமுதா, உங்க அண்ணன் இங்கதான் வராருன்னு நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு டவுட் வராத மாதிரி ஏதாவது பேசி யாழினி. அமுதா, நேத்தெல்லாம் உனக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க. நீ எதுக்கு இப்ப கிச்சனுக்கு வந்த? நீ ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி பாவம் யாழினி, இந்த நேரத்துல அவங்க ரெஸ்ட்ல இருக்கணும். எங்க வீட்டுல எல்லாம் இருக்கும்போது என் அண்ணியை எந்த வேலையும் செய்ய விட்டது இல்ல. நேத்து பாரு, அவ்வளவு வேலையும் அண்ணி தான் பாத்திருக்காங்க. அமுதா, காஃபி வேணுமாண்ணா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுண்ணா. அமுதா, நான் போய் வாஷிங் மிஷின்ல துணி போட்டுட்டு வரேன். இப்ப சொல்லுங்கண்ணா. நேத்தெல்லாம் உடம்பு முடியலன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் கிச்சன்ல வந்து நிக்கிறேன்? நேத்து என்னால எந்திரிக்கவே முடியலண்ணா. இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதான் காஃபி போட வந்தேன். நேத்து வீட்டுல என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா. நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளுங்கண்ணா. இல்ல, நிஜமாவே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ கீழே இறங்கி வரலையா? இல்ல வேலை அதிகமா இருக்குன்னு நீ மாடியிலே இருந்துட்டியா? நான் என்ன சொன்னாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரல இல்லைன்னா? ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? அதுவும் ஏன் மேல? வேலை பார்க்காம பயந்துக்கிட்டு நான் காய்ச்சல் வந்த மாதிரி படுத்திருப்பேன்னு நீ நினைக்கிறியானா? என் மனசுல தோணுனதை கேட்டேன். தப்புன்னா சாரி. இந்த சரி தப்பு எங்க இருந்து வந்துச்சு? இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டிருக்கலாம். நீ எப்படின்னா சின்ன வயசுல இருந்து வீட்டு வேலை செய்யறதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. வீட்டு வேலை பாக்குறதுல எனக்கு ஒரு விஷயமே இல்ல. வேலை பாக்குறதுக்கு பயந்து போய் சொல்றதுக்கு நான் உனக்கு குழந்தை இல்ல. அமுதா, நான் இப்ப என்ன கேட்டேன்னு இப்படி அழற? என் மனசுல தோணுனதை கேட்டேன். அது ஒரு தப்பா? நீ உன் மனசுல இருக்கிறத கேட்டுட்ட, நான் என் மனசுல இருக்கிறத கேட்கவா? இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை உன் உடம்புக்கு பரவாயில்லையான்னு அக்கறையா கேட்கவே இல்லையே. உன் பயமும் பதட்டமும் அண்ணியை எல்லாரும் சத்தம் போட்டுருவாங்களோன்னு இருக்கே தவிர என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லைன்னா நான் உன்னை சந்தேகப்படல இல்லனா? நான் ஒண்ணு கேட்டா நீ ஏதாவது பேசிட்டு இருக்க.
புனிதாவை நிம்மதியா வச்சுக்க முடியலன்ற என்னோட பதட்டம் உனக்கு புரியல அமுதா. இந்த 2 நாளா என்னென்ன விஷயம் நடந்துச்சு தெரியுமா? அதுல புனிதாவை மட்டும் எல்லாரும் டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நடந்ததை நினைச்சு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. இனி அண்ணி எந்த வழி வாங்காம நான் பாத்துக்கிறேனா? இதை நான் வேற யாருக்கிட்டையும் கேட்க முடியாது அமுதா. உங்ககிட்ட மட்டும்தான் கோவப்படவோ கேள்வி கேட்கவும் முடியும். தயவு செஞ்சு புனிதாவை யாரும் எதுவும் சொல்லாம மட்டும் பாத்துக்கோ. அது உன்னோட கடமையை தானே அமுதா. கபிலன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு அமுதா? ஏன் அமுதா அழுதுட்டு இருக்கா? அமுதாவை என்ன சொன்னீங்க? அண்ணி நான் சொல்றேன். நேத்து நீங்க அவ்வளவு வேலை பார்த்ததுக்கு நான் தான் காரணமா. உங்களை வேலை பார்க்க விட்டுட்டு நான் காய்ச்சலும் போய் சொல்லி படுத்துட்டேன்னு அண்ணன் மேல சந்தேகப்படுறாரு. என்ன கபிலன், இந்த விஷயத்துல அமுதா எதுக்கு போய் சொல்ல போறா? என்னாச்சு உங்களுக்கு? நான் தான் அமுதா முடியாம இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்பெல்லாம் அண்ணனுக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. பரவாயில்ல, நான் பண்ண காரியம் எப்படி? என் அண்ணன் என்கிட்ட முன்ன மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்காக உங்களை வேலை பார்க்க விடுறதுக்காக நான் நடிச்சேன்னு சொன்னதெல்லாம் என்னால நம்பவே முடியல. என் அண்ணன் நான் பேசினதுன்னு. அமுதா, நல்ல வேலை மாமா இங்க இல்ல. அவர் இங்க இருந்திருந்தா ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. நீ சொல்றதும் சரிதான். இந்த நிமிஷம் மணிகண்ட இங்க இல்ல. அவன் மட்டும் இங்க இருந்திருந்தானா ரொம்ப கோவப்பட்டிருப்பான். இங்க பாரு, உன் அண்ணன் சொல்றதை நீ பெருசா எடுத்துக்காத. நீ அத்தையும் தெய்வானையும் என் மேல ரொம்ப கோவமா இருந்ததுனால ஏதோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு இவரு. அந்த கோவத்தை தான் உன்கிட்ட காட்டிட்டு இருக்காரு. இங்க பாரு, அவருக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ அண்ணி, சாரி எல்லாம் இதுக்கு. நீங்க எனக்கா சாரி எல்லாம் கேட்க வேண்டாம் புனிதா. நீங்க தானே இங்க நாள் முழுக்க வேலை பார்த்து கஷ்டப்பட்டீங்க. தெய்வானையும் அவங்க அம்மாவும் என் பொண்ணை வேலை வாங்காதீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் அமுதா தானே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அதைத்தான் சொன்னேன். என்ன கபிலன், நீங்க முடிஞ்சு போன விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டாம். தெய்வானைக்கு அவங்க அம்மா இருக்காங்க. என் பொண்ணை வேலை வாங்காதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம அமுதாவுக்கு யார் இருக்காங்க? நீங்களும் நானும் தானே இருக்கோம். நாம தான் அமுதாவை நம்பணும், நல்லா பாத்துக்கணும். தேங்க்ஸ் அண்ணி, நீங்களாவது என்ன நம்பினதுக்கு. என்னமோ